காய்கறி வாங்க கோயம்பேடு போகலான்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து போயிருந்தோம். போகும்போது காய்கறி தான் வாங்கலான்னு போனோம். ஸ்பைசஸ்லாம் அங்கே விற்கணும்னு எங்களுக்கு தெரியாது, இந்த மசாலா பொருள்லாம். போகும்போது சைடில் வந்து மசாலா பொருள்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பேர் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. சரி போய் விசாரிக்கலாம் தான் போனேன். வாங்குகிற ஐடியாலாம் கிடையாது. நம்ம தான் மளிகை சாமான் எல்லாமே வாங்கிட்டோம்ல டிமார்ட்டில். அதனால வந்து விசாரிக்கலான்னு போனால் எல்லாமே விலை கம்மி தான், 20 ருபீஸ் தான் சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு தேவையானது தான் எடுத்தேன், தேவையில்லாத எதுவும் எடுக்கலை. கசகசா இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் தானே வாங்கியிருந்தோம், ஒரு மாதத்துக்கு தேவையானது. அதனால வந்து சரி இங்கே எவ்வளோ இருக்குன்னு கேட்டு பார்க்கலான்னு பார்த்தேன். இந்த மூட்டையில் இருக்குது பார்த்தீங்களா, குட்டி குட்டி மூட்டை எல்லாமே வந்து 20 ரூபா தான். அதனால் வந்து கசகசா வந்து ரவை மாதிரி பெருசாக இருந்தது. ஆச்சரியமாக இருந்தது. இது உண்மையாகவே கசகசா தானா அப்படின்னு கேட்டேன். ரொம்ப க்ளீனாக இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதனால் வந்து எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று வாங்கினேன். வெந்தயம்லாம் வந்து வாங்கலை, வெறும் கசகசாவும் சோம்பு தான் வாங்கியிருந்தேன். மற்றது பார்த்திங்கன்னா இந்த ட்ரேயில் இருக்கிறது எல்லாமே 10 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. ட்ரேயில் வந்து மசாலா வகை எல்லாமே இருந்தது. பிரியாணிக்கு போடுவோம்ல, பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாசிப்பூ, அது எல்லாமே இருந்தது. 10 ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாம். 10 ரூபாய்க்கு இந்த இதில் இருக்கிறது எல்லாமே நம்ம வெளியே இந்த மூட்டையில் டபுள் பீன்ஸு, பச்சை பட்டாணி, வெள்ளை பட்டாணி, மூக்கடலை எல்லாமே இருந்தது. கடுகு வந்து உளுந்தோடு சேர்ந்து இருந்தது, தனியாகவும் இருந்தது. எல்லாமே இருந்தது. இந்த பருப்பு வகை எல்லாமே இருந்தது. ட்ரேயில் வந்து இந்த ஸ்பைசஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னேன்னா, காஞ்ச திராட்சை, முந்திரி, பாதாம் அதுவுமே இருந்தது. 10 ரூபா 10 ரூபான்னு சொல்லிட்டு. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வத்தல், அப்பளம், கலர் அப்பளம், நார்மல் அப்பளம், வத்தல் போட்டு விற்பாங்கள்ல கடையில் வீட்டில், அதுக்கப்புறம் வந்து ரவுண்ட் அப்பளம், எல்லாமே அப்பளத்தில் எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு தாளிப்போல் வடகம் அது இருந்தது. பாயாசம் செய்வோம்ல, ஷேப்பாக இருக்கிற பாயாசம், அது எல்லாமே 20 ரூபா தான். எதுவுமே வந்து அதிகமான காசு இல்லை, எல்லாமே 20 ரூபா தான். இந்த ட்ரேயில் இருக்கிறது மட்டும் தான் 10 ரூபா. அதனால் வந்து நான் எல்லாத்துலேயுமே ஒன்று ஒன்று வாங்கினேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று வாங்கி பார்த்திங்கன்னா இதுவே வந்து 300 ரூபாய்க்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் வந்து நல்லா இருந்தது. வீட்டில் வந்து எல்லாத்தையும் வந்து கொட்டி பார்க்கும்போது நல்லா நிறைய தான் இருந்தது. எல்லாத்தையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் காய்கறி வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தோம். வீட்டுக்கு போயிட்டு என்னெல்லாம் நம்ம வாங்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாய்.